கத்தி எப்போ கத்தியோ அப்போ தான் அது அழகு. கரெக்டா? அழகுன்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இருக்க வேண்டியது இருக்கிற மாதிரியே இருந்தால் அழகு. மயிர் தானே தோகன்ற, தப்பு தப்பாக பேசுகிற. நான் இவ்வளோ கற்று கொடுத்த பிரயோஜனமே இல்லை. மயிலுக்கு மயிர் தானே இருக்குது, மயிர் தானே இது. மயிரா தோகையா? மயிர் அழகாகுதா இல்லையா? நல்ல கவிஞன்னு சொல்ல முடியாது, நல்ல கவிதை என்கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும். அதான் கவிஞனுக்கு அழகு. நான் நல்ல கவிதை எழுதினேன் அப்படின்னு சொன்னால் அவன் கவிஞன் கிடையாது. அழகு அழகாக இருக்குது பாருன்னு நாங்கள் நிலவை தட்டியாகுதுன்றான் ஒரு குழந்தை. இப்போ குழந்தை ஒரு கொட்டுன்னு அழகாகுதுன்னு சொல்லு. ஆவணி பெரும் நாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையில் இரம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். மயிர் மாதிரி வந்தான்ங்கிறான். ஒருத்த உனக்கு சொன்னால் புரியும், கோவம் வந்துடும். சார் கண்ணனை மயிருன்ட்டான். ஆல்மா மலத்தை வணங்குவேன், எப்படி வெளியே வந்துட்டு அதுக்கு கருப்பு தீபம் இருந்தால் அதுக்கு ஒரு தனியாக மந்திரம் ஒரு ஆயிரம் கூப்பிட்டு எங்கே கூட வளர்த்தலாம். சார் 4 நாளாக பேலா மந்து வந்துச்சு வாங்க ஒரு எகி நத்துங்கன்னா அதுக்கு ஒரு எகி நத்துவான். யாருக்கு தெரியும் மந்திரம் வாங்கினா எழுதி வச்சுருப்பானுங்க. ஆம்பளைக்கு நான் சொல்கிறது. ஆமாம், நீ போய் யாருன்னா ஒருத்தர்கிட்ட போய் பொம்பளை அழகாகுதுன்னா ஐயா நான் அப்போ அழகா இல்லையா அப்படின்னும். சொல்லுமா சொல்லாதா? நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகிற, எப்படி இருப்பா? எது அழகு அப்படின்னா, நீங்கள் எதோ உங்களுக்கு அழகு. நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை உங்களுடைய பெஸ்ட்டு, உங்களுக்கு இதான் என்னால் இவ்வளோ தான் முடியுன்ற அளவுக்கு நீங்கள் செஞ்சால் அது அழகு. ஏன் அவங்க மரியாதையாக பேசுகிறாங்க? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, நான் நல்லா பேசுகிறேன்னுங்கிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அப்பா அழகு வர அதுன்றீங்க. மாதத்தில் 3 நாள் குளிக்கணும் பொதுவாக. 3 நாள் உதவ மாட்டாடா உனக்கு? அவள் பொம்பளை கிடையாது, நிலாவும் நிலா கிடையாது. ஒரு நாள் பௌர்ணமி மேக்கப்லாம் போட்டு அழகாக இருப்பா, ஒரு நாள் அமாவாசை ஆகிடுவா, ஒரு நாள் வளருவா, ஒரு நாள் தேய்வா. அவள் நிரந்தரமானவை இல்லைன்னு சொல்லிக்கிறான். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகு என்பேன், நல்ல அழகு என்பேன். மற்றவங்களாம் அசிங்கம் பச்சவங்கன்னு அர்த்தம். வணக்கம். பொதுவாக நான் எந்த தலைப்பு எடுத்துன்னு பேச போனாலும் எனக்கே தெரியாத மாதிரி தான் பேசுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், என்கிட்டேருந்தே எதனா புதுசாக ஒன்று வரும், நானே பார்த்து கற்றுப்பேன். ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த செயலை எப்படி செய்யலான்னு எப்படி செஞ்சு கற்றுக்கிறோமோ அப்படி தான் நான் பேசுறதும் கூட. நீங்கள் பயங்கர அறிவுபூர்வமாக இவர் பேசுகிறாரு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இல்லை முட்டாள்தனமாக பேசுகிறாரு, மேபி அது முட்டாள்தனமாக கூட உங்களுக்கு தெரியலாம், தப்பு இல்லை. பட் நான் எந்த ஒரு செயலும் செஞ்சு பார்த்து கற்றுக்கிறேன். செய்யும்போதே அதில் புதுமையில் கையாளலான்ட்டு பார்க்குறேன். கற்றுக்குன்னு நான் பேசினேன்னா அல்லது கற்றுக்குன்னு ஒரு செயலை செஞ்சேன்னா கற்றுக்குன்னு படி மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். பட் நான் செய்ய போகிறேன், செய்கிறேன், கற்றுக்குன்னு இருக்கும், கற்றுக்காதும் இருக்கும். ஆனால் அந்த செயலை சிறப்பாக செய்யணும். அந்த செயலை எப்படி செய்யணும்? நான் சிறப்பாக, எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்துட்டீங்க, அதை நான் சிறப்பாக பேசி முடியணும். அதான் எனக்கு அழகு. எனக்கு எது அழகு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அழகு. நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை உங்களுடைய பெஸ்ட்டு, உங்களுக்கு இதான் என்னால் இவ்வளோ தான் முடியுன்ற அளவுக்கு நீங்கள் செஞ்சால் அது அழகு. இன்றைக்கி தலைப்பு அழகு. நம்ம என்ன பேச போகிறோம்? அழகு. அழகு அப்படின்னு ஒன்றே நமக்கு பூக்கள், வானவில், நட்சத்திரம், நிலா அப்படின்னா கண்ணுக்கு மை அழகு. கண்ணுக்கு மை அழகு தான், ஆனால் அண்ணன் திட்டுறான் வைக்காதன்ட்டு. திருடி மாதிரி வச்சுன்னு போகிற பொம்பளையே நீ மை வச்சுக்கிற, மை வச்சிங்கன்னா பொம்பளை இல்லைன்னே சொல்லிட்டான். பொம்பளை லிஸ்ட்லேயே நீ மோசமானவோ. புருஷன் செத்து பேர் கூட மை வச்சுன்னு திரியிற. புருஷன் செத்துட்டான், மை வைக்கக்கூடாது. கண் அங்கே தான் இருக்குது, புருஷன் தான் செத்துட்டான். ஆமாம், இப்போ கண்ணுக்கு மை வைக்கிறது அழகுன்னு கவிஞர் வர சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நோ, என்ன பண்ண முடியாது,
மை அழகா இல்லையா? அடுத்த வரி ஒன்று இருக்குது, கவிதைக்கு பொய் அழகு. அவர் கவிதை எது வரை எதை வேணா சொல்லுவார், நீ மை வச்சுப்பியா? அதே பாட்டு தான், ஒரே பாட்டு அநியாயத்துக்கு ஒரு திருப்பிச்சு. வைரமுத்து பாவம், நம்ம மெதுகிற கண்ணோட என்னவோ பேசுகிறார் அந்த மனுஷன். நல்ல கவிஞன்னு சொல்ல முடியாது, நல்ல கவிதை என்கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும். அதுதான் கவிஞனுக்கு அழகு. நான் நல்ல கவிதை எழுதினேன் அப்படின்னு சொன்னால் அவன் கவிஞன் கிடையாது. நல்ல கவிதை என் மூலமாக வெளிப்பட்டது அப்படின்னா தான் அவன் நல்ல கவிஞன். அது வைரமுத்தாக இருந்தாலும் சரி, வைரம் இல்லாத முத்தாக இருந்தாலும் சரி, ஒன்று என் மூலமாக அது என்ன பண்ணுது, வெளிப்படுது. அழகு என்பது வெளிப்படுவது, பார்க்கறது இல்லை. நீ பார்க்கறது இல்லை, நீ ஏதோ ஒன்று முன்னாடியே ஏற்பாடு பண்ணின்னு அதை பார்க்கறது அது அழகுன்னு நீ நினச்சிருந்தேன்னா பைத்தியம், நீ மென்டல் ஆகிட்ட. கற்று இருந்து வச்சுன்னு பேசிக்கிற. அழகு அழகாக இருக்குது பாருன்னு நாங்கள் நிலவை தட்டியாகுதுன்றான் ஒரு குழந்தை. இப்போ குழந்தை ஒரு கொட்டு கொட்டுன்னு அழகாகுதுன்னு சொல்லு, ஆமாம் ஆகுதுன்னா அந்த குழந்தை அழகாகுதுன்னும் சொல்லிச்சா, ஆற்று வெளியே போகுது. நிலா எப்படி ஆகுது, அத்தவங்கிட்ட அழகாகுதுன்னா அவனும் கொட்டு வாங்கினுவேன். நம்மக்கிட்ட இல்லை, அவங்க அம்மா கிட்ட. இப்போ நம்ம அவன் கொட்டு வாங்காமல் சொல்கிறான், நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். நாமளும் நிலா வேணாகுது என்ன. இப்போ 2 குழந்தையும் கவிதை வளர்ந்துச்சு, 16 வயசு ஆயிடுச்சு, பொம்பளை அழகாகுதுன்னு சொல்லணும், நிலா மாதிரி இருக்குதுந்து. இப்போ 2 கொட்டு வாங்குது, இப்போ 100 கொட்டு வாங்குந்துக்குது. என்ன பண்ணா, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. கொடுமை இல்லை, நிலா தட்டியாகுது, பொம்பளை செம்ம அழகாகிறா. ஆம்பளைக்கு நான் சொல்கிறது. ஆமாம், நீ போய் யாருன்னா ஒருத்தர்கிட்ட போய் பொம்பளை அழகாகுதுன்னா, ஐயா நான் அப்போ அழகா இல்லையா அப்படின்னும். சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். ஏன், நானும் என்ன தான் அழகு தான். அழகுனோடனே போட்டிக்குன்ற மாதிரி ஆகிடும். அழகுன்னா என்ன ஆகிடும், போட்டிக்கு கூப்பிட்ற மாதிரி ஆகிடும், சண்டை செய்ய வரையான்ற மாதிரி. அழகாகிறன்னு ஒரு பொம்பளை கிட்ட சொல்கிறது, இன்னொரு பொம்பளை சொல்லுவா, அப்போ நாங்களாம் அழகா இல்லையா? கரெக்ட் தானே? சொல்லுவாலாம் சொல்ல மாட்டேன். இந்த பொருள் அழகாகுதுன்னா அந்த பொருளுக்கும் வந்துடும், அப்போ நாங்களாம் அழகா இல்லையா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏன்? ஆமாம், புருஷங்காரன் பொண்டாட்டி மட்டும்தான் அழகுன்னு சொல்லணும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகு என்பேன், நல்ல அழகு என்பேன். மற்றவங்களாம் அசிங்கம் பிடிச்சவங்கன்னு அர்த்தம். இந்த பாட்டு வர நல்லகுதுன்னு நான் வர கேட்டிருந்தேன். ஏன் அழகு அவ்வளவுதான். ஐயோ உன் அழகு தெரிந்த. அப்போ அழகுன்ற வார்த்தை எப்படியெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம், அளவீடாக கூட பயன்படுத்திக்கலாம். நீ எவ்வளவு தூரம் சிறந்தவன் அப்படின்றது கூட என்ன பண்ணலாம், அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். அழகு அப்படின்றது என்ன கிடையாது, பார்ப்பது கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். பார்த்தல் அழகு இல்லை, கேட்டல் அழகு இல்லை, நுகர்தல் சுகந்தமானது கிடையாது. நுகர்றதுனால அது சுகந்தமானது இல்லை. நீ தேடி போய் நுகர்ந்து இதுதான் சரியானது அப்படின்னு நீங்கள் வாசனைகள்லாம் நீங்களாக தேர்ந்து அரோமா போட்டிங்கன்னா அது சிறந்த வாசனை இல்லை. அப்போ அழகுன்றது என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், நீங்கள் கற்றுக்குன்னு பார்க்குற எதுவுமே இந்த உலகத்தில் அழகானது இல்லை. இது வரைக்கும் எதனா நீங்கள் அழகுன்னு நினச்சின்னா பெனால் ஊற்றி கழுவிடு. நிலாவெல்லாம் அழகாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிலாவாக இருக்குது அவ்வளோதான். அது எப்படி அழகாக இருக்குது? யாரோ சொன்னாங்க அழகாகுதுன்ட்டு. அவன் என்னைக்கு பார்த்தான், பௌர்ணமி பார்த்தானா அமாவாசைக்கு பார்த்தானா? நிலா அழகாகுதுன்னா வானத்தை பார்த்தா கரையல்னு இருக்குது. நிலாவே இல்லை, நிலாவே இல்லை, எப்படி அழகாகுது? இருந்துன்னு போகுது, தேஞ்சினே போகுது, வளர்ந்துக்கினே வருது. எந்த இடத்துல அது அழகு? நிலா அழகு, அப்போ பௌர்ணமி நிலா தான் அழகு. இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே அவள்தான், பௌர்ணமி நிலவில் அவன் முகம் பௌர்ணமி நிலவை போல் பிரகாசமாக இருக்கும். அப்போ விடுறதில்லை நாங்கள். யோ நீனு அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குது, நாங்கள் அழகுன்ட்டோம்ல. இப்போ இப்படிலாம் கேட்டேன்ல, பௌர்ணமி தான், பிறை தான் அழகுன்ட்டான். பௌர்ணமி அழகா, பிறை அழகா? வெட்டி வெட்டி போடும் நெகத்திலெல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரியுதடி. நம்ம நகை தெரிந்து பார்த்தாக்கா குட்டி குட்டி நிலவு தெரியுது, அச்ச பெயிண்ட்லாம் தெரியுது. பெனாயில் டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து அச்சு வெட்டி போட்டிருந்தாங்கன்னா எப்படி தெரியும்? அதில் என்ன கலர் நெயில் பாலிசி வெட்டினாங்களோ அந்த கலர் தெரியும். நிலாவை தெரியுது,
ஆல்மா பார்த்தா நமக்கு சந்தேகம் வந்துடும், அது வெள்ளையாகுது இது கலராகுது, இதில் எப்படி குட்டி குட்டி நிலவு தெரிஞ்சுது அவனுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட் தானே? மேலே தூக்கி போட்டால் நிற்கும், அது மேலேயே நின்றுது, விழாமல் யாரோ பிடிச்சிங்கிறாங்க. அது எப்படி நிற்குது? மேலே இருக்குது, அது என்ன ஆகலையா மேலே உள்ள அவ்வளோ வெயிட்டு வீட்டுலாம் சொல்லுங்கிறான். இடம் வச்சு போட்ட மாதிரி சயின்டிஸ்டுங்கெலாம் சொல்லுவானுங்க, இதோட டென்சிட்டி மாசெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் ஒத்துக்கணும், ஏன்னா சயின்ஸ் இல்லை. எப்படி இடம்தான்னு கேட்டேன் நீ அப்படின்னா, எப்போ இடம் போட்டீங்க? அந்தத்தில் மிதக்கணுங்கிற ஒன்று எப்படி சொல்ல முடியும்? பூமியோட டென்சிட்டி எவ்வளோ, அதோட டென்சிட்டி எவ்வளோ, சூரியன் வந்து இவ்வளோ பெரிய விட்டத்தில் இருக்குது, அது உள்ள ஹீலியம்லாம் அது வந்து எரிஞ்சு வெளியே வருது, கிட்டவே போக மாட்டேங்குது. ஆனால் இங்கேருந்தே தூரம்னே பார்த்துக்கிட்டு எதனா சொல்லுங்கிறான். என்னை பின்னாடி பார்த்துட்டு பொண்ணுன்னு சொன்ன மாதிரி தான் சொல்லுங்கிறானுங்க. நீங்கள் வேறு என்ன நினச்சின்னு போகிறீங்க? நான் பாத்ரூமில் குளிக்கும் போது பின்னாடி பக்கம் கண்ணாடி கேமராலாம் வச்சு எடுத்து பாரு எவ்வளோ வள்ளியை கட்ட சிவகி பசுமலத்தில் குளிச்சிங்குது. நாளைக்கு போட்டாலும் போடுவாங்க, யாருக்கு நான் போன முடியும்? நீங்கள் போட்டோ பற்றி இப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்க்கவே இல்லையே. நம்மளும் 40 நாள் கிளாஸுக்கு போய் உட்காந்துட்டு வந்தோம். அப்படி கேட்பீங்க, இருக்கும் பொழுது நினைப்பீங்க தானே, ஸ்விம்மிங் பூலில் பின்னாடி இந்த தென்னை ஆகுது நம்ம நிலமை. ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குள்ள ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு குளிச்சுன்னு போகிறேன், வெறும் சார்ஜ் போட்டுன்னு. ஏன்னா முடி வர அதில் அலையோட அலையா முடி அலை போல் இருக்குது. முடி எப்படி இருக்குது? அவுத்துட்டு பார்த்தா கரியல்னு இருக்குது, அலையை பார்த்தா நீளமாகுது. கூந்தல் எப்படி இருக்குதான்? அப்படியா பின்னி விட்டு கருணாக மாறிக்குது. இப்போ முடி அழகாகுதுன்றான். இப்போ திட்டுறான் மயிருன்னு. ஒருத்தன் மயிறு அழகாகுதுன்னா, ஒருத்தன் போட மயிருன்றான். இப்போ நம்மளை அழகாகுதுன்றானா மயிருன்றானா? சரியா சொல்லு. பின்னிய கூந்தல் கருநிற நாகம் அழகாகுது, அப்படித்தானே? மேகமோ கூந்தல் கார்கூந்தல், கூந்தல் கருப்பு கண்டுபிடிச்சிட்டுக்கிறான் ஒருத்தன், குங்குமம் சிவப்பு. செம்ம சரியான அறிவாளிங்களாம் பாட்டி வச்சுக்கிறானுங்க. யாருன்னா தெரியுமா கூந்தல் கருப்புன்னு? இப்போ மயிறு அழகாகுதா இல்லையா? இப்போ நான் மயிருன்னு சொன்னால் என்ன பண்ண? நீ உன்னை பார்த்து மயிருன்னு சொன்னால் அழகாகிறேன்னு சொல்கிறது அர்த்தமா இல்லையா? அசிமகத்தை திட்டுற, என்ன போய் மயிருன்ட்டான்னு. அழகாகிறன்றதுக்கு பதில் மயிருன்னு சொல்லாமா சொல்லலாதா? ஏன் கூந்தல் அழகுன்னு சொல்லிடுறேன்னா இல்லை, அப்படிதானே? பொம்பளை போய் பாடுறான்னா முடி எவ்வளோ பெருசுன்னு பாருன்னு பார்த்துன்னு வந்துக்கிறான். பொண்ணு பார்க்க போகிறவங்கலாம் போய் முடியை பூச்சி எடுத்து பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா? பொண்ணு பார்க்க வந்தால் இந்த மாடை பல்லு பூச்சி பார்க்குற மாதிரி பொம்பளை முடியை வச்சு பார்ப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இந்திரா காந்தி மாதிரி ஆளுங்களை போய் பொண்ணு பார்க்க தான் எப்படி இருந்திருக்கா? அரியப்பூரில் போய் பொண்ணு பார்த்தா எப்படி பார்ப்பானுங்க? இப்போ பொம்பளை அழகுன்னா முடி பெருசாக இருக்கணும், சூத்தாமட்டில் வந்து இடியணும் முடி. அதில் வர சுங்கு வர 3 போட்டு தட்டின்னு போனோம் டம்மு டிம்முன்னு சொல்லிட்டால. சாகர் ஹுசேன் தபேலா இதுதானா? இப்போ அழகாகுதா அசிமாகுதா? நான் பார்க்கும்போது அசிமா தான் இருந்தது. பேண்டை சுத்த கழுவில் குழந்தை நீ பண்ணு பெரிய பொம்பளை நினச்சிக்க போகிற. இப்போ அசிமாகுதா அழகாகுதா? அழகுன்னா என்ன? யாருன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் அதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? அழகுன்னு சொல்லணும். இஷ்டத்துக்குன்னா சொல்லிடக்கூடாது. எதையானா நீ அழகாக பார்த்தியா சொல்லு. உனக்கு எதெல்லாம் அழகாக தெரிஞ்சுது சொல்லு. உனக்கு சத்தியமாக சொல்லு, உனக்கு எது அழகாக தெரிஞ்சுது சொல்லு. எப்படின்னா பார்த்தியா? நான் கொஞ்சம் பல்லு சந்தா அசியமாகறேன்ற நானே ரொம்ப காலமாக அப்படி தான் சொல்லியிருந்தேன். 2002 வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் நான். அழகுக்கு இலக்கணம் சொல்லிட்டேன், நெருக்கமாக பல்லு இருக்கணும். எப்படி இருக்குன்னா, ஆமாம் கேப்பே இருக்கக்கூடாதுன்னு. அவனை கேட்டால் போய் இப்போ எல்லாம் மாட்டிக்குது, சீக்கிரமாக வர கொட்டிடுது, தனித்தனே ஆகுது, உழவே இல்லை, நெருக்கமாகுது ஊந்துடுது. இப்போ பல்லு எது அழகான பல்லு? உழாத பல்லு அழகா, நெருக்கமாக வந்து ஊந்த பல்லு அழகா? ஏன் கறி மீன் போட்டால் மெல்லணும். என்ன சொல்லுது? தயிர் சாதமாக இருந்தால் கூட அதில் முந்திரி பருப்பு போட்டால் மெல்டாகணும். ஆமாம், நான் மெல்றதுக்கே இல்லை பல்லெல்லான்னு வச்சுக்கின்னு இருந்தால் கூட நீ என்ன தான் பெரிய மயிராக பிறந்தா கூட, ஏன்னா அழகு. ஆமாம், ஐரனாவே அழகு தான். நீங்கள் மயிருன்னே சொல்லிக்கலாம் அதை.
ஆமாம், இப்போ நீங்கள் தனியாகலாம் ஐயருன்னு சொல்ல வேண்டியதில்லை, இப்போ புரிஞ்சிச்சு தானே. ஏன் அழகு இது? மயிருன்னா அழகு தானே. மயிலுக்கு எது அழகு? மயிர் தானே. தோகன்ற தப்பா பேசுற. நான் இவ்வளோ கற்று பிரயோஜனமே இல்லை. மயிலுக்கு மயிர் தானே இது. மயிர் தானே இது. மயிரா தோகையா? மயிர் அழகாகுதா இல்லையா? என்ன உங்க பிரச்சனை? ஒரு நான் குஷ்டுக்கிறேன். இப்போ நான் சில பேர் சொல்லிட்டாங்க, சச்சாங்க இருந்தாலும் குஷ்டு வந்தா நான் நான் கட்டிங்க போட்டு. போதை கரெக்ட் தானே. புரியும் போதுன்னா அது ஒரு மனுஷனுக்கு போதை ஆகுது. புரிதலே ஒரு போதை தான். போதையே புரியுதுனால தான். புரிஞ்சதுனால தான் இவன் என்ன மயிர் பிடுங்க போறான்னு எல்லாத்தையும் பேசுகிறோம். மனசு திறந்து பேசதே கிடையாது. எதிராலே ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சு குடிச்ச உடனே. ஒருத்த என்ன நான் அப்படித்தான் என்ன அப்படின்னு எப்போ சொல்லுவான்? என்ன அடி மயிர் சொம்மா என்ன நான் 12 மணிக்கு வருவேன் அப்படி தான் வருவேன். தூங்குனா அடி போடலாம் அப்போ விட்டு போய் மயிர் எப்போ சொல்லுவான்? சருக்கு உள்ளே போனவர் தான். என்ன மாதிரியெல்லாம் சாதாரணமாக சொல்லுவோம். ஏன்? ஆல்ரெடி புல் போதையில் இருக்கிறோம். முடிவுண்ணா இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு. இப்போ அழகு பேச வந்துக்கிறீங்க சார், குடிக்கிறதை பற்றி பேச வரல. அதான் அழகு. எதான் அழகு? வெளியே அங்கங்கே போன உடனே வந்துடணா எங்கே அங்கே வந்துடணும் அப்படித்தானே. இப்போ அழகு என்பது நீ எதை பார்த்தாய், நீ பார்த்து எதை அழகுன்னு நீ உணர்ந்த சொல்லு. நீ உணர்ந்தியா? எவனா உணர்ந்ததை அழகுன்னு சொல்லி தெரிஞ்சியா? பொண்ணு பார்க்க போறிய, உனக்குன்னா மயிறு அழகு புரிஞ்சிச்சு, இது போய் அழகு இல்லைன்ற கேட்ட? கேட்கவே இல்லை. ஒரு பொருள் வாங்க போறிய, அழகான ஒரு பொருள் வாங்கலான்ட்டு, இன்னும் உனக்கு அழகு புரிஞ்சிச்சு, அழகான பொருள் வாங்க போற சொல்லு. எனக்கு தெரியலையே. இது பாருங்க, இது அழகாகுதா? யாருக்கிட்டனா கேட்குது. அழகாக இருந்தால் உனத்துக்கிட்ட கேட்டணுமா? ஒன்று எனக்கு அழகாகுதுன்னு புரிஞ்சிச்சானா இன்னொருத்தர்கிட்ட கேட்டு இது அழகாகுதுன்னு கேட்கணுமா? ஏன்? அது அழகாகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்தவங்கிட்ட கேட்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நான் சந்தேகப்படுறேன். ப்ளீஸ் இது கொஞ்சம் அழகாகுதா சொல்லுங்க, எனக்கு புரியல. அப்படியே கேட்டேன் நான். இது அழகாக தானே இருக்குது. இப்படி ஒரு கேள்வி இருக்குது. அழகாகுதா கிடையாது, இது அழகாக தானே இருக்குது. இல்லைன்னா அடிப்பாங்க. நீ கண்டி அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லி பாரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளெல்லாம் ஷாப்பிங் பண்ணி நான் அழகாக ஒன்றை வாங்கிட்டு வந்தா முதல்ல என்ன, இது கொஞ்சம் அழகாகுதா? இது அழகாக தாங்குதா? அழகாகுது தானே. பிச்சை வர எடுப்பாங்க, ஒன்று அடிப்பாங்க, ஒன்று அது அழகாகுதான்னு சந்தேகத்தில் கேள்வி கேட்பாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, இது அழகாக இருக்குது இல்லை, ஆமாம் சொல்லு ப்ளீஸ். அழுதுருவேன், அழகாகுதுன்னு சொல்லு. அழகானது யாருன்னா அழகாகுதுன்னு சொல்லணுமா? அழகானது யாருன்னா அழகாக இருக்குதுன்னு சொல்லணுமா? ஏன்? அது அழகாக தானே இருக்குது. அது யாருன்னா சொல்லணுமா? என்ன பிரச்சனை? எந்த வண்டோ இல்லை எந்த பூவோ உன்னை கேட்சி என்ன அழகாகுதுன்னு சொல்லுன்ட்ட, நீ தான் வேலை போய் இது அழகாகுதுன்னுக்கிற இல்லை. பூக்கள் என்ன அழகு தெரியுமா? அழுவி போய் கீழே கொட்டித்த இல்லை, உதிரி பூக்களாக மாறிச்ச. அப்போ அழகு எங்கே இருக்குது? அழகுன்னா என்ன? அழகுக்கு இலக்கணம் என்ன? யாருன்னா சொல்லி கொடுத்தது சொல்கிறது அழகு. அழகாக இருக்குதுன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிற அழகாந்துக்கலாம். பசிமந்தெல்லாம் என்ன? கத்தி கூறாக இருக்குது, அழகாகுதா அசிங்கமாகுதா? கத்தி மொக்கையாயிடுச்சு, அழகாகுதா அசிங்கமாகுதா? மொக்க கத்தி அழகாகுதா அசிங்கமாகுதா? சொல்லு. மொக்க கத்தி எப்படி இது? என்ன கம்முன்னு ஆகிட்டீங்க? சீரியஸ் ஆகிடுச்சு சார், நாங்கள் சயின்டிஸ்ட்டு கிடையாது. கூர் மங்கிய கத்தி அழகாகுதா இல்லையா? கிடையாது, அழகா இல்லை. கத்திக்கு கூர் அழகு. கத்தி எப்போ கத்தியோ அப்போ தான் அது அழகு. கரெக்டா? அழகுன்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இருக்க வேண்டியது இருக்கிற மாதிரியே இருந்தால் அழகு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இருக்க வேண்டியது இருக்கிற மாதிரி இருந்தால் அழகு.
இருக்க வேண்டியதை யாருன்னா சொன்ன மாதிரியே பார்த்தா அது அழகா? இருக்க வேண்டியது இருக்கிறபடியே இருக்குது, நீ அதை அசிங்கமாக பார்த்துட்டு அது அசிங்கமாகுதுன்ற. யாரோ உனக்கு அதை அசிங்கத்துக்கான இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தாங்க. கருப்பாக இருக்குது ஒன்று, கருப்பாக அழகா அசிங்கமா? கருப்பாக இருக்குது தான் அதுக்கு அழகு. இருட்டுக்கு அழகு கருப்பாக இருக்குது. இருட்டுக்கு அழகு எது? இப்போ இருட்டே அழகுன்ட்டான், என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா காரிருள் வனத்தில் வந்தான். ஆவணி பெரும் நாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையில் இடம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். மயிர் மாதிரி வந்தான்ங்கிறான். ஒருத்த உனக்கு சொன்னா புரியும், கோவம் வந்துடும். சார் கண்ணனை மயிருன்ட்டான், போச்சு, அவ்வளோதான், கோவிந்தா கோவிந்தா. கண்ணன் என்ன சொல்லிட்டேன், இப்போ மயிருன்ட்டான். அங்கே வச்சு இங்கே வச்சு கையை கண்ணனாண்டே வச்சிட்டான் சார். கண்ணை மயிரான். ஐயோ, அவன் சத்சங்க நத்துறான் பாரு, ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனை எடுத்து வந்துடுவான் சார். இந்த வாரம் என்ன தெரியுமா, கண்ணை பெரிய மயிருன்ட்டான். நான் சொல்லடா, இருந்தே பாட்டு எதனானுங்க. மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். அதை ஒத்துக்கினான். நம்ம நேர ராவா குத்தா ஒத்துக்க மாட்டேன்றான். வளைச்சி பேசினா ஒத்துக்கிறான். சார் நீங்கள் பெரிய மயிர் பிடிங்கன்னா கோவம் வந்துடும், நீங்கள் நெடுமுடிக்கலின்னா கோவமே வர. மயிர் பிடிங்கன்னா என்ன ஆகும்? கோவம் வந்துடும். நீங்கள் பெரிய நெடுமுடிக்கலின்னா ஏன் தெரியாது, யோசிச்சுன்னுக்கிறான். லஞ்சம் கொடுக்க மாதிரி தான். லஞ்சம் கொடுக்க வந்த மாதிரி நினச்சின்னு இருப்பான் அவன். அப்படித்தானே? மொழி புரியலன்னா கோபம் கூட வரதில்லை. எனக்கு புரிந்து கொண்டால், எனக்கு ஏதாவது ஒன்று புரிந்து கொண்டால் நான் அழகாயிட்டேன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை நான் அழகாக புரிஞ்சினேன். அப்போது முடிவுக்கு வந்துட்டால் அது அழகு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றை பற்றி நான் சரியாக புரிந்து கொண்டால் அதனுடைய அழகு எனக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கத்தியோட அழகுன்னா கூறாக இருக்கிறது. கத்தி மங்கி போனால் அழகாக இல்லை. அழகு பண்ணுறதுக்காக தான் திரும்ப போய் சாணாங்கடை என்ன பண்ணுறான், கீழே ஏதோ ஒன்று வச்சு கல்லை வச்சு தேய்ச்சி கத்தி என்ன பண்ணிக்கிறான், அழகாக்கிக்கிறோம். இப்போ கத்தி அசிங்கமானதுன்றான். எப்போ அது அசிங்கமானது அப்படின்னா, கொலைகாரன் கையில் இருந்தானா அதே கத்தி கூறாக தான் இருக்குது. ஆனால் கொலைகாரன் கையில் இருக்கும்போது அந்த கத்தி என்ன அழகான கத்தி அசிங்கமானவனுடைய கையில் கச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ அசிங்கமான கத்தி ஆயிடுச்சு. கத்தி தன் அழகை இழக்கிற, அது யார் வச்சுங்கிறானோ அதுக்கு பொறுத்து அது என்ன ஆயிடுச்சு. இப்படி நம்ம பார்க்கவே இல்லை. அழகை எப்படி பார்த்தோம் நம்ம? சொன்னாங்க பார்த்தோம். ஒரு பொம்பளை புள்ளன்னா கலராக இருக்கணும்ட்டான். எப்படி இருக்குன்னா அப்படி வெளியே தொட்டால் ரத்தம் சுண்டினும், பார்த்தவொடனே அப்படி போதை ஏறணும், கிக்காக இருக்கணும், மேலே கீழே எல்லாம் கட்டாக இருக்கணும், அப்படியே 8 மாதிரி இருக்கணும், மேலே அப்படி வந்து இப்படி இருக்கணும். பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், கடவுள் கஞ்சேன், அப்படியே நிமிந்து பார்த்தேன், சற்றே நிமிந்து தலை சுற்றி போனேன், அடடா அவனே வல்லலடி. இப்படித்தான் இருக்கணும்ட்டான். நாற்றை அதிகம் எடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? கல்யாணம் தான் தெரியும். ஏன்னா வேர்வு நிறைய தங்கும். பிரம்மா அம்மா அவன் தான் திட்டின்னு இருப்பான், இவனுக்கு தெரியாது. இப்போ எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க? இது பொம்பளை ஆம்பளை மிஷின்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க. என்ன சொல்லுது, பொம்பளைங்களாம் இதை எப்படி பார்க்குறாங்கலாம் பார்த்துன்னுக்காதீங்க. அது உங்கள் வேலை இல்லை. பேசுறது தான் என் வேலை, கேட்கறது மட்டும் தான் உங்கள் வேலை. விட்டு இது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகாக கேட்குறீங்களான்னு அர்த்தமானா அசிங்கமாக கேட்குறீங்க சச்சாகத்தியே. என் பேச்சை நீங்கள் அழகாக கேட்கிறீர்கள் என்றால் இந்த மனிதன் எனக்கு என்ன சொல்ல வருகிறான், அவன் சொன்னதை நான் புரிந்து கொண்டேனா, அதான் பேச்சை கேட்கறதுக்கு அழகு. பேச்சை கேட்கறதுக்கு எது அழகு? இப்போ அவர் அழகாக பேசுகிறாரு. எப்படின்னா கற்றுனாரு. அன்புள்ளவர்களே, அறிவுசால் மக்களே, முன்னோர்களே, மூத்தவர்களே, அறிவில் தெளிந்தவர்களே, அப்புறமா மயிருக்கு நீ ஏன்டா பேசுகிற கேட்பமா கேட்க மாட்டோமா? ஒருத்தர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை, ஆமாம் எதுக்கு நீ பேசுகிற கேட்பமா கேட்க மாட்டோமா? அப்போ எதுக்கு பேசுகிறான் அவன்? எங்கோ சில விஷயம் உனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருக்குது, அதுதானே பேசுனா? அப்படி கிடையாது பெரியவங்களே. எனக்கு காசு கொடுத்துட்டாங்க, நான் பேசுகிறேன். நான் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்டுங்க.
அதானே அதுக்கு அர்த்தம். அதான் அவனுக்கு அழகு. ஏன் அவன் திருடன் எப்படி தான் பேசுவான், அப்படி தான் பேசுவான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. வாங்கின காசுக்கு பேசணும், எப்படி பேசணும், மரியாதையாக பேசணும். ஏன் வாங்கின காசுக்கு பேசுகிறோம், அவன் வந்து வாங்கடாங்க ஓத்தான் பேசலாமா? எப்படி அப்போ இல்லை காசு 100 ரூபாய் கொடுத்துருன்னா உன் இஷ்டத்துக்கு பேசணும், திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? அப்போ பேச்சாளருக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவங்க மரியாதையாக பேசுகிறாங்க? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, நான் நல்லா பேசுகிறேன்னுங்கிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அப்பா அழகு வர அதுன்றீங்க. அவன் வாங்கின துட்டுக்கு பேசுகிறானே, அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவான்? ஒன்று பெல் வச்சு நிறுத்தி ஒரு அசிங்கமாக பேசுகிறார், வாங்க அனுப்பிச்சிடுவானா இல்லையா? என்னை யாருன்னா அனுப்பிச்சிட முடியா? நீங்கள் தான் எது போயிடணும். இதுதான் இவனுக்கு அழகு. உங்களுக்கு இதை புரிய வைக்கிற மாதிரி அதான் அழகு. அப்போ ஒரு பேச்சையோ அல்லது ஒரு செயலையோ நீங்கள் கவனித்து அந்த செயலை பற்றின ஒரு முடிவு அல்லது தீர்மானம் உங்களுக்கு வந்துச்சானா அந்த பொருள் அழகா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் என்ன இல்லை, இது அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை. கத்தியின் அழகு எப்போ? கூராக இருக்கும்போது, கலராக இருக்கும்போதா, இரும்பாக இருக்கும்போதா, தங்கமாக இருக்கும்போதா, வெள்ளியாக இருக்கும்போதா, காசு கொடுத்தது போதா, நிறைய விலை கொடுத்தா அழகா அந்த கத்தி? வெட்டணும். அப்போ தான் அதுனா அது அழகாக இருக்குது. கத்திக்கு அழகு கூராக இருத்தல். அப்போ ஒரு பெண்ணுக்கு அழகு இல்லை ஒரு ஆணுக்கு அழகு, ஒவ்வொரு பொருளுக்கும் அழகு அது அதுவாக இருத்தல். கரெக்ட் தானே? மீசெல்லாம் பெருசாக வச்சுக்கின்னு ரவுடிக்கு அழகா இது? ரவுடிக்கு அழகா மீசை பெருசாக வச்சுக்கின்னு முறுக்கிட்டு நான் சொன்னா நீ பண்ணும் இல்லை உன்னை கூத்துவேன், ஒரு சிரிப்பு வரும். இப்போ ரவுடிக்கு என்ன அழக? நாங்கள் பேசுறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேசிக்கிறோமே, இங்கே ஓத்த படம் பேசுறது அழகா எனக்கு? அன்பு செல்வங்களே, அழகு சிறார்களே, புரிந்து கொள்ளுங்கள். அழகு என்பது யாரோ பொதித்ததல்ல, நீங்களாகவே புரிந்து கொள்வது. இப்போ நான் அழகாக பேசுகிறேன், நான் சொல்லுவீங்க நான் இது ஐயா இல்லையே, சொல்லுவே சொல்ல மாட்டியா? யாரோ டிஸ்மஸ் பண்ணிக்கிறாங்க, ஐயா பேசுறது கட் பண்ணி யாரோ என்ன பண்ணிக்கிறானுங்க, அந்த லிப் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரோ பேசிக்கிறாங்க, சொல்லுவே சொல்ல மாட்டியா? ஏன்? அது எனக்கு அழகு இல்லை, அது எனக்கு அழகு இல்லை. ஒரு பொருள் அதன் இயல்பில் இருந்தால் அது அழகு. ஒரு பொருள் அது அது அதனுடைய இயல்பில் இருந்தால் அது அழகு. அழகு பார்த்தீங்கன்னாவே அது அசிங்கம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ கத்தி சொல்லுது நான் கூறாகிறேன்ட்டு வெட்டி பார்க்குறேன், என்ன பண்ணுவேன்? போகவே மாட்டேங்குது. வெண்டைக்காய் எவ்வளோ சாதாரணமாக வந்துடும், போகவே மாட்டேங்குது. போட்டு அமுக்குறேன், கத்தியாடா இது, சொல்லுவே சொல்ல மாட்டியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் கத்தி எடுத்து வச்சு சொல்கிற அழகாக தானே அழகாகுதுன்ற. ஏன்? இது ஒரு அழகான கத்தின்னு ஒன்று குத்து வச்சுக்கிறாங்க, இதில் தங்கப்பிடி போட்டு வச்சுருக்குது, ஃபைபர் கோட்டடு, இது வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து வந்த கத்தி. சொன்னா ஆகிடும் உனக்கு? வெட்டினா தான் அது கத்தி. எங்கேருந்து வந்தாலோ அது எவ்வளோ விலை கொடுத்துருந்தாலோ அது எப்படி இருந்தாலும் அது என்ன கிடையாது, கத்தியே கிடையாது. அது அழகாகுதா? நான் உதாரணத்துக்கு தான் ஒரு பொருளை எடுத்துக்கினேன். நீங்கள் எதனா கூட பொருள் சொல்லலாம். நீங்கள் எதை அழகு என்று பார்க்கிறீர்களோ அது அதுவாக இருந்தால் தான் அழகு. அது அதுவாகவே இல்லை. நிலா நிரந்தரமாக ஒரு மாதிரி ஆகுது. இது வளர்ந்தும் தேஞ்சுங்கிற நிலா எப்படி அழகாச்சு உனக்கு? காலகாலமாக ஏமாத்திங்கிறான், அசிங்கமான ஒன்று அழகுன்னு சொல்லிட்டுக்கிறான். நீ என்ன நினச்சிங்கிற? இப்போ அது இயல்பில் திரிஞ்சு போயின்னுக்குது. இப்போ சொல்லு, இயல்பில் அதோட இயல்பே திரிஞ்சு போகிறது தான். அது இயல்பே என்ன தான்? திரிஞ்சு போகிறது தான். ஒரே மாதிரி அது இருக்காது. அதுதான் அழகு. பொம்பளை ஏன் நிலானா அவளும் இயல்பில் திரிஞ்சு போயிடுவா, ஒரே மாதிரி இருக்க மாட்டான்னு சொன்னான். நீ என்ன நினச்சிங்கிற? அழகு நீ வந்து அழகாகிற நிலா மாதிரினா என்ன அர்த்தம்? சனினே நீ நிரந்தரமானவ இல்லை, வளர்ந்து தேஞ்சு வரைஞ்சி கிரிஞ்சு போயிடுவேன். மாதத்தில் 3 நாள் நீ உதவ மாட்ட, நீ மட்டமானவன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட கவிதை அது. இதை புரிஞ்சு நான் வைரமுத்து தேதிங்கிறேன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் புரிஞ்ச அந்த பொம்பளைங்கெல்லாம் கேட்டுனுக்கிறாளுங்க. அப்போ அசிங்கம் பட்சம் தான் ஊரை சுற்றிக்கிறான். ஏன்? அவனுக்கு என்ன தெரியல? அழகின் முழுமை அவனுக்கு தெரியல. அழகின் முழுமை அவனுக்கு தெரியல. இல்லைன்னா அழகை பற்றி தெரியுது. ஓ எவ்வளோ சூட்சமாக எவ்வளோ அழகாக உண்மையெல்லாம் இந்த பொம்பளை பற்றி சொல்லிட்டான், புரிஞ்சுக்கணும். அப்போ நிரந்தரமானவங்க இவளுக்கு அமாவாசையும் இருக்கும்,
மாதத்தில் 3 நாள் குளிக்கணும் பொதுவாக. 3 நாள் உதவ மாட்டாடா உனக்கு. அவள் பொம்பளை கிடையாது, நிலாவும் நிலா கிடையாது. ஒரு நாள் பௌர்ணமி மேக்கப்லாம் போட்டு அழகாக இருப்பா, ஒரு நாள் அமாவாசை ஆகிடுவா, ஒரு நாள் வளருவா, ஒரு நாள் தேய்வா. அவள் நிரந்தரமானவை இல்லைன்னு சொல்லிக்கிறான். இப்போ இந்த கவிதை உனக்கு புரிஞ்சுதானா? அது கவிதை அழகு. இப்போ கவிதை அழகாகுதா இல்லையா? இது எழுதுனோட பிரச்சனையா புரிஞ்சனோட பிரச்சனையா? யார் எழுதினாலும் கவிதை அழகாக இருக்கும், யார் எழுதினாலும் தமிழ் அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அழகு, தமிழ் அழகு. அதனால் யார் என்ன எழுதினாலும் அது எப்படி தான் இருக்கான். ஏன்? தமிழே அழகு. வார்த்தைகள் அத்தனையும் எப்பேற்பட்டது அண்ணா, புரிந்து கொள்ளக்கூடியது, எளிமையானது, அழகான பொருள்களை அது உள்ளே அடக்கி வச்சுன்னுக்குது. சொற்கள் யாவும் பொருள் உடைத்தனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லா சொல்லும் பொருள் உடையது தான். ஒரு சொல்லும் இங்கே பொருளற்றது இல்லை. எல்லா வார்த்தையும் நாங்கள் எப்படி தான் கண்டுபிடிச்சி வச்சு கொடுத்துக்குறோம், பொருள் தான். எத்தும் போய் எங்கே கொத்தாலும் அழகாக தான் இருக்கும். அழகான மலர்கள் கொத்தா எப்படி தான் இருக்கான், அழகாக தான் இருக்கும். நீ தான் கோழி கொண்டு நின்னும். கோழி கொண்டு கிடையாது இது, இது ஒரு மலர். அப்படி தானே? இதுக்கு நமக்கு வைக்க தெரியாத ஒரு பேர் வச்சுக்கிறோம். அப்படி தானே? நம்ம இஷ்டம். யார் இஷ்டம்? உங்கள் இஷ்டம். அழகுக்கு அசிங்கன்னு பேர் வைக்கலாம். எப்படி வைக்கலாம் பேர்? அழகுக்கு என்னன்னு வைக்கலாம்? ஆமாம், அசிங்கம் வைக்கலாம். அசிங்கன்னு பேர் வச்சாலும் அழகு அழகு தான். அசிங்கன்னு பேர் வச்சாலும் அழகு அழகுதான். மலம் அழகுன்னு உனக்கு புரியுமா? மலம் அழகுன்னு உனக்கு புரியுமா? ஏன்னா மலம் அசிங்கன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டான். அதனால் எப்படி பார்ப்ப? அதை அருவருக்கு தான் பார்க்குறேன். 4 நாள் பேலாது தெரியும். ஆல்மா மலத்தை வணங்குவேன். எப்படி வெளியே வந்துட்டு அதுக்கு கருப்பு தீபம் இருந்தால் அதுக்கு ஒரு தனியாக மந்திரம், ஒரு 1000 கூப்பிட்டு எங்கே கூட வளர்த்தலாம். சார் 4 நாளாக பேலா மந்து வந்துச்சு, வாங்க ஒரு எகி நத்துங்கன்னா அதுக்கு ஒரு எகி நத்துவான். யாருக்கு தெரியும்? மந்திரம் வாங்கினா எழுதி வச்சுருப்பானுங்க. ஆமாம், வீடு கட்டி நீ போனாக்க மட்டும் மந்திரம் வருது இல்லை, உள்ளேருந்து வெளியே வந்தால் மட்டும் சாதாரண விஷயமா? கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம்? அதுக்கு கர்ம யோகம்லாம் பண்ணி நல்லபடியாக ஃப்ளஷ் அவுட் பண்ணலாம். நீங்கள் பண்ணி டக்குன்னு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. 4 நாளாக இருந்ததுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லை? மலமும் என்ன தான்? அழகு தான். எப்போ? 4 நாள் வராதவனுக்கு தான் அது தெரியும். காக்கைக்கு தன் குஞ்சு ஏன்? என்ன பழமொழி அது? கருப்பை தானே இது பொண்ணுன்றான். தங்க கலரில் இருக்குது காக்கா. வேல்யூவானது. அம்மா எப்போ அழகு? லிப்டிக் பூசுதுனா இல்லையா? என்னை பெற்றுனா, என்னை காப்பாற்றுனா, என்னை தூக்குனா, என்னை கொஞ்சனா. இப்போ எங்கள் அம்மா அசிங்கமாகறாங்கன்றானே, நியாயமா? அவன் தன்னா தெரிஞ்சிச்சான் தேவடியா பையனுக்கு. அம்மாவை அசிங்கமாகறாங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் யார்? அழகை பற்றினா புரிதல் இல்லாத ஒரு மடையன். அதர்வைஸ் எப்படி தாங்கிறாங்க அம்மா? இப்போ சொல்கிறான், எங்கள் அம்மா என்ன இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க. அப்படியா? அப்போ அழகுன்னு என்ன நினச்சிக்கிறான்? அழகுக்கு இலக்கணம் என்ன நினச்சிக்கிறீங்க? யாருன்னா இலக்கணம் எழுதி தான் அழகுன்னு சொன்னா ஒத்துக்குனீங்க. நீங்கள் தப்பு உங்களுது. இலக்கண புக்குங்களை படித்தது உங்கள் பிழை. இலக்கண புத்தகத்தை படித்தது உங்கள் பிழை. படிச்சு விட்டு அப்படி தான் அழகுன்னு சொல்லினுக்கிறீங்க. அழகு என்றால் இப்படி பேசணும். அழகு அப்படின்னா அழகா இட்ட அடி எடுத்த அடி அப்படியே நோமல் நடக்கணும். அதான் பொம்பளைக்கு அழகு. பூமி அதில் நடக்கலாமான்றான். இப்போ நீ ஆயிட்ட நம்ம அழகாக நடக்கணும். இதில் வர ஒரு பாட்டு, ஐயா மெல்ல நட மேனி என்னாகும். மேனி என்ன ஆகும்? மெல்லமாக நடக்கணும், மெல்லிக மென்மையான. அந்த அந்த பொம்பளைக்கிறால பூமி நோவாதான். அவன் நடக்கத்தே தெரியாது. அதுதான் கொலுசை போட்டானுங்க. நீ என்ன நினச்சிக்கிறேன்னா சத்தம் வரதுக்கு நினச்சிக்கிற? கிடையாது. கொலுசை போட்டு சத்தம் இல்லாமல் நடக்க வச்சுக்கிறான். அப்படி தான் கண்டுபிடிச்சானுங்க. அதை கொலுசை போட்டுக்கணும், சத்தம் வரக்கூடாது. எப்படி நடப்ப? 4 பேரில் முதல்ல எடுத்து போய் வச்சு மெதுவாக அமுக்குவேன், பூனை மாதிரி. கேட் வாக். இப்போ அழகு யாருன்னா கேட் வாக் பண்ணுறவங்க தான். இந்த வார்த்தையெல்லாம் சும்மா வந்துச்சுன்னு நினச்சிக்கிறீங்களா? அடிமைகள்கிட்டேருந்து வந்தது. இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வந்தது? அடிமை. ஒத்துக்கணா பொண்ணு இன்னைக்கு கொலுசு பொண்ணு சலகு புல்லு நடந்துனுங்கிறா இல்லை? உன் கொலுசு இசையை திருடி புது சிம்புவும் நீ பண்ண போகிறேன். இப்போ மாறிச்சு கதை. அப்படி தானே? உன் காலுக்கு கொலுசாக வரேன் அப்படிலாம் வர சொல்லுங்கிறாங்க.
உன் கூந்தலுக்கு மயிரா வரேன், உன் காலுக்கு கொலுசா வரேன், எப்படியோ பண்ணுகிறான். யார் உசாராகண்ணா? இப்போ அழகுக்கு இலக்கணம் என்ன, எங்கேருந்து போகலான்னா, இருத்தல், எந்த ஒரு பொருளும் அதனுடைய இயல்பில் அது முழுமையாக இருக்கணும். அப்படித்தானே? ஆணுக்கு அழகு ஆணாக இருத்தல், ஆண்மையோடு இருத்தல், பெண்ணை பாதுகாத்தல், பெண்மையை போற்றுதல், பெண்ணை வணங்குதல், பெண்ணை புகழ்தல், பெண்மையை கொண்டாடுதல். அதுதான் ஆணுக்கு அழகு. போற்றும்போது அம்மா, புகழும்போது பாராட்டும் போது சகோதரி, என்ன சொல்லுது வச்சு கொண்டாடினான்னா மனைவி. ஒரு பெண்ணை போற்ற புகழ கொண்டாட அப்படின்னு பச்சு வச்சுக்கிறான் நமக்கு. இப்போ நான் ஆனா வந்து என்ன பண்ண, அம்மாவை கொண்டாடணும், அம்மாவே தெய்வம் அப்படின்னு சொல்கிறவன் தான் ஆம்பளை. அவகிடுறா ஒரு பொம்பளை சானியா. என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு என்ன தெரியும்? அம்மா வந்தாலும் அவள் யார்? அவள் பொம்பளை தானே. பொம்பளை பேச்செல்லாம் கேட்கலாமா? என்ன பண்ண முடியாது நம்ம. அவ்வளோ அழகாகிறாரு அவர். அழகாகிறாரா அசிங்கமாகிறாரா? ஐயோ, நான் ஒரு அசிங்கம் பிடிச்சவங்க, உண்மையெல்லாம் சொல்லுவேன். அழகானவனா இல்லையா இப்போ அவன்? ஏன்? அவன் வார்த்தை தான் அசிங்கமாகுது, ஆனால் யார் தான் அவன்? ஏன்? மரியாதை கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன், நீ வேறு என்ன பார்த்துக்க, அது ஊழிச்சிட்டோம், ஆனால் நான் உன்னை கூட தான் வாழ்வேன்றான் ஒருத்தன். ஐ லவ் யூ சொல்லணுமா இப்படி சொல்லணுமா? எது அந்த பொம்பளைக்கு போதை தரும்? ஐ லவ் யூ அப்படி சொன்னால் பிடிக்குமா? ஏய், கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன், பார்த்துடலாம், யாருன்னா எதிர்த்து நிற்கிட்டோம், நீவும் மட்டும் சொல்லு. ஆனால் எனக்கு நீ அது சொல்ல வேண்டியது யார்? நீ தான். உன்னுடைய தான் எனக்கு தேவை. நீ வேணான்று நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ வேணும்னு சொல்லு. இந்த உலகம் எடுத்தாலும் நீ யார் தான்? எனக்கு தான். பார்த்துடலாம். யாரை லவ் பண்ணுவா அந்த பொம்பளை? ஏன்? அதான் ஆம்பளைக்கு அழகு. என்ன இருந்தாலும் அழகுன்னா அப்படி கிடையாது. மீசெல்லாம் எடுத்துட்டு பூ ஒன்று வச்சுக்கின்னு அந்த இந்திரனில் அழகாக போச்சா இல்லையா? ஐ லவ் யூ. பொம்பளை பெஜராயிட மாட்டா, அதுக்கு நானே மேல்றா, நீ எதுக்கு கேட்க மாட்டால? நளினமான ஆன பெண்ணுக்கு ஏன்? ஐயோ சே, போயும் அப்படித்தானே. மொரட்டு பயல் அப்படித்தானே பாட்டு எழுதிறாங்க. காட்டு பயல மொரட்டு பயல் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஐயோ மெல்லிய மலரே, இனிமையான தென்றலே இல்லை அப்படியே சொல்லுவாங்க. அவர் ரோஜா போன்ற இதயத்தோடு இருந்தாருன்றான். கோஜாவா ரோஜாவான்னு தெரியல. எது அழகு எது அழகு இல்லை? நான் பேச உனக்கு புரியுதா? அழகு எது இல்லைன்னு எது தீர்மானிக்கணும்? நீ அழகு அப்படின்னு ஒன்று ஏதோ ஒன்று பார்த்த, இந்த புள்ள அழகாகிறான்னு யாராவது சொன்னாங்க, இதே மாதிரி புள்ளையே தேடுற, இல்லை இது மாதிரி ஆம்பளையே தேடுற, தாடியெல்லாம் வச்சுன்னு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆம்பளையார் இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் நித்யானந்தா கூட தாடி வந்துக்குது, வயசு என்னமோ ஆயிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதில்லை, ரஞ்சிதாக்குறாங்கன்னு கூட சொல்லிக்கலாம். அவன் எனக்கு தெரியாது. பட் அவர் ஒரு புள்ளையும் பெற்றுக்கல. அப்படித்தானே? அவர் தான் தொப்புள் கீழே வரவே இல்லை, பரமானந்தம். நித்தின்றாங்க சில பேர், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான், என்ன ஒரு ஐ லவ் யூ சொன்னார், கல்யாணம் பண்ணி சொன்னார், பச்சைலாம் குத்தி வச்சுக்கிறான்றான் அவர்கிட்ட வெளியே வந்து. அப்படித்தானே? சார் இப்போ ஏன் நித்யாவண்ட போனீங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அழகு அது. இங்கே அசிங்க பிடிச்சவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அழகாக்கி வச்சுக்கிறோம். என்ன மனநிலை நமக்கு என்ன தெரியல. யாருன்னா எதனா கற்று கொடுத்தா கற்றுக்குன்னா அதே மாதிரி பார்க்க சொல்லிடுறான். ஐயோ அந்த சேவிச்சுட்டேன் சாமி, ஆமாம் பெருமாள் காட்சி கொடுத்தாரு பாரு அப்படின்னு. நான் ஓடி போய் சாமி எங்குதுன்னு பார்த்தா சிலை தான், எல்லாம் அலங்கரிச்சுட்டு இருக்கிறானுங்க. பக்கத்துலேயே இருக்கிற நம்மளை சேவிக்கிறதுக்கு இல்லை. அவங்க புருஷனை சேவிச்சாங்களான்னா தெரில, பொண்டாட்டி சேவிச்சானா அவனுக்கு தெரில. கல்லுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அழகாகுதுன்றான். அலங்காரம் பண்ணால் அழகா, இயல்பாக இருந்தால் அழகா? ஃபுல்லாக ஒதுட்டு ஃபுல்லாக வேலை வேலையாகுது, மேலே ஃபுல்லாக பெயிண்டேஷன் வந்துக்கிறா, அழகாகிறான்ற. கல்யாணம் பண்ண வந்துட்டேன், என்ன சொல்லுது, கிஸ் குத்துட்டு பார்த்தேன். முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போற, எப்படி இருப்பா நீ சொல்ல? 5 இன்ச்செலாம் வச்சு அப்படித்தானே பாட்டு வர கேட்டா
சற்றே நிமிர்ந்தேன் தலை சுத்தி போனேன் பாட்டு ஏட்டாங்க. ஓ இவனுக்கு இதான் எதிர்பார்க்குறானுங்க, வெய் 2 பாஞ்ச வெப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. நடிகர்களுக்கு அப்படித்தான் சூத்து பெருசாகணுன்ட்டு லங்கோட்டை கட்டினாரா இல்லை வடிவேலு? பின்னாடி எல்லாம் பாஞ்சு கிஞ்செல்லாம் வச்சு கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும்ல. இப்போ சொல்லிட்டு போறியா என்ன கதை உன் கதை? அதில் வர புரோக்கருங்க பொண்ணு போட்டவன் அனுப்புன்றான், எப்படி அனுப்பான்? அதில் வர போட்டோகிராஃபர் ஒரு கேடு, மேக்கப் பண்ணிட்டு இப்போ பொண்ணை பார்த்துட்டு அழகாகுதுன்றோம். சரி நம்ம பொண்ணை பார்த்தோமா மேக்கப் பார்த்தோமா? நம்ம பார்த்துட்டு சொல்லணும் பொண்ணு மேக்கப் நல்லா பண்ணுக்குது, பொண்ணு எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஏன் ஃபுல்லாக பெயிண்ட் டெஸ்ட் இருக்குது, பொண்ணு எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ போட்டோ பார்த்தே முடிவு பண்ணலான்றான் பொண்ணு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு. எப்பேற்பட்ட முட்டாளு? எப்படி பார்க்கணும்? என்ன போட்டோ கொடுத்தாலும் நான் என்ன பண்ணணும்? நேரில் போய் என்ன பண்ணணும்? ஒரு அட்ரஸ் தெரிஞ்சுன்னு சும்மா போய் தனியாக போய் பார்க்கணும். அப்போ தான் என்ன தெரியும். ஆமாம் நைட்டி போட்டுன்னு எப்படிக்கிறான்னு பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா வீட்டில் நைட்டி போட்டு தானே இருக்க போகிறா, வீட்டில் என்ன பொண்ணு இருக்க போகிறா? அப்போ அவளை எப்படி பார்க்கணும் நம்ம? நைட்டி போட்டால் எப்படிக்கிறா? பொண்ணு பார்க்கவும் தெரில. இப்போது அழகாக இல்லை, அழகாக மேட்சிங் வர பார்க்குறான் மேக்கப் பண்ண 2க்கு. எப்படி இருக்கும் இந்த உலகம்? எப்படி இது தெரியுதா உங்களுக்கு? இனிமேல் போட்டு உசாராக பொண்ணு பார்க்குறவங்களாம் என்ன ஆவானுங்க? போட்டெல்லாம் வேணாங்க, நேராக பார்க்கறதுக்கு வாய்ப்புக்கு தான் சொல்லுங்க. நான் சொல்லிட்டே அப்படித்தானே? இன்னும் கூட என்ன தான் பண்ண போகிறான்? அப்போ கூட அதில் வர அந்த மேட்ரிமோனிலாம் சொல்கிறாங்க ஃபோட்டோவை முதல்ல அனுப்புங்க. ஃபோட்டோ முடிவு பண்ண முடியும். 2 டைமென்ஷன் அது. ஃபோட்டோவில் செம்ம அழகாக இருப்பாங்க, நேரில் போனேன்னா கோணையாக இருக்கும் மூஞ்சி, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சினிமாவில் பார்க்குற அந்த விஜய் எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க? அவரே கேள்வி பாருங்களேன். நீங்கள் எப்படிங்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்களான்னு கேட்டு போகிறேன். இல்லைங்க நான் ரொம்ப அழகாலாம் ஒல்லியாக தான் இருப்பேன், குலமாக தான் இருப்பேன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அவரே கேட்டாக்கா கமலஹாசன் வெளியே வந்து எப்படி இருக்கிறாரு, மேக்கப்பில் எப்படி இருக்கிறாரு? உலக நாயகனே 3 வாட்டி கரில் அடிக்க முடியும் அவரால், டூப் போட்டு தான் செய்வாங்க. இப்போ யார் அழகு? அந்த ஸ்டெண்டு மாஸ்டரா இவனா? அந்த டூப் போட்டார் அவர் அழகா இவர் அழகா? அவரால் இயல்பா அவ்வளோ பெருசாக குதிக்க முடியுது. யார் இங்கே அழகு? இப்போ அவங்க அழகு யாருக்குமே தெரியல. காட்டுறது தான் நம்ம அழகுன்னு நினச்சிக்கிறோம், பார்க்குறது தான் நம்ம அழகுன்னு நினச்சிக்கிறோம். அழகு எங்கே இருக்குது அப்பா? எங்கே ஒளிந்து கிடக்குது? அப்படி தானே? யார் உஷாராக பார்க்கணும்? அழகை எப்படி பார்க்கணும்ப்பா? நான் கவனிக்கணும். அது அதுவாக இருக்குதா, அது முழுசாக இருக்குதா? கத்தியை பார்த்தோன்னே அழகாக இருக்குதுன்னு சொல்லிடலாமா? அப்போ பார்த்ததும் வாங்கினு வரையே, நீ அழகான கத்தியை வாங்கினு வந்த, இப்போ கட் பண்ணுற கத்தியை வாங்கினு வந்துட்டேன், யாரோ ஒருத்தர் அசிமாகுதுன்னு வாங்க என்ன பண்ணுவேன்? கத்தி அதனை வேலை செய்யுதுங்க. உங்களை அழகாகுது அசிமாகுதுன்னு கேட்டான், நாங்கள் கத்தி வாங்குது வெட்டுறதுக்கு, என்ன சொல்கிறது, ஷோகேஸில் வைக்கிறதுக்கா? என்ன அழகாகுது அழகாக இல்லைன்னுங்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ இது எது அழகு? அப்போது எது அழகுன்னா, வெங்காயம் அழகாகுது, ஆனால் வெட்டினா ஒரு காரமும் வரல, கண்ணிலும் தண்ணி வரல, குழம்பு செஞ்சாலும் டேஸ்ட்டாகவும் இல்லை. வெங்காயம் அழகாகுதா? சின்னதாகுது, சும்மா நறுக்குனா கண்ணில் நறுக்குன்னு வருது, காரம் அப்படிக்குது, சின்னதாகுது அசியமாகுதுன்னு சொல்லுவியா? வெங்காயத்துக்கு பெருமை இது அதோட காரத்தில். அது குழம்புல போட்டால் என்ன ஆகுனா அப்படி இருக்கணும். அப்போ எந்த ஒரு பொருளும் எப்படி இருக்கணும்? நீ அப்படி பார்த்தியா? அப்படி பார்த்து பாரு, அசிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இந்த சுற்றி பாரு, கடவுள் ஒன்று அசிங்கமாக இந்த செய்வானா? அசிங்கமான ஒன்று கடவுள் செய்வானா? எல்லாம் கடவுளால் ஆனதுன்றோம். அப்போ அசிங்கமானது ஒன்று இருக்குமா? கல் அசிங்கமாகுதுன்ட்டு செதுக்கிட்டு பொம்மையை அசிங்கமாக வச்சுங்கிறான். எந்த கல் அசிங்கமாகுது, எந்த கல் அழகாகுது உனக்கு கேட்டேன்னா, செதுக்கின கல், உளிப்பட்ட கல் அழகாகுதுன்ற, இயல்பாகிற கல் அசிங்கமாகுதுன்ற. எந்த கல் அழகாகுது உண்மையிலேயே சொல்லு? காலைல வாக்கிங் போய்ட்டு அடி வந்தேன், ஒரு கட்டமாக ஒரு கல், அதில் ஒரு வட்டம் வர போட்டு ஒரு ஸ்கொயர் வர போட்டுக்குது. நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு கூட ஏறி என்னை பார்த்துங்க, இந்த மனுஷன் எப்படி பார்த்தா இதை மட்டும்னு கேளுங்க. அதன் அழகை நான் ரசிச்சுட்டு பிரமிச்சுட்டு வந்தேனேன்ட்டானா நிற்க முடியாது, நடந்துங்கிறேன்ல. இது அழகாக இருக்குதா? இதே கல்லை எடுத்து போய் குத்து அதில் ஒரு அம்மன் சிலையை செஞ்சுட்டு தலை வரைக்கும் முண்டத்தை வச்சா அழகாகுதா? இப்போ சொல்லு, கல்லை வணங்கத்தானே எந்த கல்லை வணங்கணும்? இயல்பகிற கல்லை வணங்க மாட்டேன்ற, அது மேலே ஏறி குசு விட்டு 4 குத்து குத்தி
அதை அசிங்கமாக ஆக்கி தேவையில்லாம் வெட்டி தூக்கி போட்டேன்னு வச்சு இவனா தேவையானதெல்லாம் எடுத்துட்டு இவனுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கின்னு அது கண்ணு மூக்கெல்லாம் வச்சுட்டு அது வர பார்த்து பயப்படுறியே என்ன சொல்கிறது நான்? அழகு உன்னை பயப்பட செய்யுமா? உன்னை பயன்படுத்தினா அது அழகா? பொண்டாட்டி அழகாகிறான் கட்டினு விட்ட வெள்ளியாகிறான்ட்டு இல்லை ராத்திரியில் தலை வலிது தைலம் தேயின்றா. தைலமே தலையே வெளிக்கல அவளுக்கு, சும்மா டெஸ்ட் பண்ணுறா. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதுமா? 10 மாதம் உள்ளே வச்சு இந்த புள்ள பெற்றான்ல, குழந்தைய நீ பார்த்துக்க, நான் தூங்க தேவையில்லையா? பகல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றா. பகல்லாம் அவள் தான் பார்த்துருந்தா, சத்தியம்தான். நைட்டில் நான் பார்த்துக்கணுமா? பகல்லாம் நான் வேலைக்கு சம்பாஷன் வந்து கொடுத்தேன்ல. நானும் தாங்க இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தா நானும் கூட வேலைக்கு போயிருப்பேன். சொல்லியிருந்தா நானும் கூட என்ன பண்ணியிருப்பேன்? வேலைக்கு போயிருப்பேன். கொஞ்சம் பிள்ளைய பார்த்துங்க, நான் தூங்கட்டோன்றா. இப்போ அழகாகிறாளாவா? அந்த பொண்டாட்டியே அவனா புருஷங்காரன் அழகாகிறான்னு சொல்லுவானா? நம்ம வேணா அழகாகிறான்னு சைட் வச்சு நிற்போம். ஆனால் அந்த புருஷன் அவளை என்னன்னு சொல்லுவான்? இப்போ வர நம்ம சொல்லுவோம் அவருக்கு அழகே ரசிக்க தெரியலங்க. அவளுக்கு அவ்வளோ வர மெதப்பில் ஆகிடுவா. ஆமாம் நாங்கள் ரொம்ப அழகாகிறோம். சனி அசிமகத்து அவரே கல்யாணம் பண்ணி திரும்ப இன்னொரு குழந்தை பெற்றுட்டு அவளை பார்த்து சொன்னால்தான் தெரியும் உனக்கு. லைனில் நிற்கிறான் 15 புருஷன். ஏன் எதை கண்டு மயங்கின நீ சனின? ஒரு பெண்ணுக்கு அழகு இது புரிஞ்சுக்கிறது. சம்பாஷணம் வரான், வேலைக்கு போகிறான், வரான், தூங்கினா தூங்கட்டும். நம்ம பகல் பொழுதில் தூங்கிக்க முடியும். எங்கே வேணால் குழந்தைய தூங்க வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தூங்கிக்கலாம். நம்ம குழந்தைய கூடவே தூங்கி குழந்தைய கூடவே எழுந்துக்கலாம். எந்த பொம்பளை மாடும் ஆம்பளை மாட்டுக்கிட்ட போய் போ அப்பா கூட கண்ணுக்குட்டி அனுப்புறதே இல்லை. இப்போ மாடு அழகாகுதா மனுஷன் அழகாகிறானா? நீ சொல்லு. பொம்பளை மாடு அழகாகுதா பொம்பளை அழகாகிறாளா? நீ சொல்லியா? நான் ஒத்துக்கிறேன், சொல்லு. எந்த கண்ணுக்குட்டி இப்போ காணுக்குது? உங்கள் அப்பனை யாருன்னு எனக்கு தெரில. கோழி கூட எல்லா விலங்குமே வித்தாயா? அது என்ன கோழி கூட நாய் கூட? இப்போ பொம்பளை அழகாகிறாளா? அப்படி கொடுக்குற பொம்பளை எப்பேற்பட்டவ தான்? அசிங்கமானவ தான். கலராகிறதுனால அழகாவத்தியே. மூக்கு மொழிமாகிறான்றான், நான் வாயு மயிருமாக்கிட்டுக்கிறேன்றான். இந்த மூக்கு மொழியமாகிறவளா அழகானவளா? வாயு மயிருமாகிறவா அழகானவளா? எது அழகு? அவன் அப்படியே வந்தா. இப்போ வயிறு இவ்வளோ பெருசாகிட்டு இருக்கிறோம். இப்போ அசிங்கமாகிட்டு இருக்கிறோமா அழகாகிட்டு இருக்கிறோமா? என் அழகெல்லாம் போயிடுச்சு, பால் கொடுக்க மாட்டேன்றா. அசிங்கமானவளா அழகானவளா? அப்போ அழகு எங்கே இருக்குது? உஷாராக இருங்க. நீங்கள் பண்ணியாங்க நான் கண்டதெல்லாம் பற்றி விட்டு இதெல்லாம் அழகாகுதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எல்லாமே தான் அழகாகுது, எல்லாமே அழகாகுது. அதில் இயல்பில் அது அழகு. நான் எப்படி அழகை எடுத்துக்கணும்னா எனக்கு அது எவ்வளோ தூரம் பொருத்தமாக இருக்குது அதை கொண்டு தானே அது அழகாகுது. பொருத்தமாக இருக்கிறதுனால அழகாகுதா இல்லை எவனா சொன்னானுங்கன்னு நான் அழகாக பார்க்கணுமா? நல்லா சொல்லுங்கள். எனக்கு பொருத்தமாக இருந்தால் அது அழகாக இருக்குதா? எல்லாம் சொன்னதுனால அது அழகாகுதா? நிலா காய்கிறது, நிதம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. அதுக்கு வந்தோம் நாங்கள் கேட்கணுமா இல்லையா? எங்களுக்கு வெந்த சோறே கிடைக்கலடா பாவி. இல்லை வயிறு குவா அந்த நிலவை பார்த்து முடியும். சின்ன கண்கள் மட்டும் எனக்கு மட்டும் பெரிய பெரிய கண்ணா இருக்குது. எல்லாருக்கும் அளவு தானே அளந்து வச்சுக்கிறேன். டேமேஜ் பண்ணிடலாம் தானே. பாட்டு அழகாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி டேமேஜ் பண்ணலாம்? எப்படி ஒன்றா? அப்போனா ஒரு அழகான ஒன்றை கூட நான் என்ன பண்ணிடலாம்? அசிங்கம் பண்ணிடலாம், கேவலப்படுத்திடலாம். இப்போ சொல்லு, பொருட்கள்லாம் அது இயல்பில் அழகாக இருந்தாலும் கூட அழகு எங்கே இருக்குது? ஏன் பார்க்குற பார்வையில் நான் உன்னை அழகாகவும் அசிங்கமாகவும் பார்த்துக்கிற உரிமையோடு நாங்கிறேன். ஆனால் அவன் உரிமையெல்லாம் பிடிக்கிட்டானுங்க. அழகாக பாருன்னா என்ன சொன்ன தெரியுமா? எவன்லாம் பத்தினி பொண்டாட்டி வச்சுங்கிறானோ அவனுக்கு தான் நிலா தெரியுதுன்றான் அமாவாசைக்கு. இந்த தெவடியா பசங்க ஆமான்றானுங்க. ஒரு நல்லவன் எப்போவுமே சாமி கும்பிடுவான், பட்டை வச்சுப்பான்றானுங்க. இதே தான் கதை. ஆனால் நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றான். இதே தான் உல்டா பண்ணி சொல்லிக்கிறாங்க. எப்படி பத்தினியை பொண்டாட்டி ஆகிட்டேன்னா அமாவாசையில் நிலா தெரியும்னு சொன்னால் ஆமான்னியும்,
அப்படியே தான் உண்மையிலேயே நீ பக்திமானா இருந்தா இந்த கல் தெய்வமா தெரியும்னு சொல்கிறான். அதுக்காக நீ என்ன சொல்கிற? ஆமாமா கந்தனுக்கு அரோகரா. சார் முதல்ல கிருஷ்ணன் நானா, இப்போ முருகனை திட்டாமல் இருக்க முடியல சார் அவனால். சனினே முருகன் ஒரு அற்புதமான ஒரு ஊமை பொருள். நீ என்ன பண்ணுறக்கூடாது, அதை உண்மையாக்கி எங்கன்னா போனீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா நான் ஒன்று கூடவே கத்துவான் இவனும் கோவிந்தா கோவிந்தான்னு. யாருன்னே தெரியாது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. இவங்களாம் அழகானவங்களா? இவங்களாம் அழகானவங்களா? இவங்களெல்லாம் அழகானவங்கன்னு பார்க்குறிய. ஒரு அழகு எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அழகு. ஒரு வீட்டுக்கு போனேன், தண்ணி கொடுத்தா உட்காருங்கண்ணா நல்லாக்கிறா, பழைய நைட்டி கீஞ்சி போன பல் எடுப்பாகிறா, அசிமாகிறாளா? ஏய் அவள் எவ்வளோ பேர் அழகி தெரியுமா? எவ்வளோ கஷ்டத்தில் நீ வந்தேன்னு சொல்லி உனக்கு ஒரு சிரிப்பாக சிரித்து ஒரு தண்ணியை கொடுத்தால அவளை போய் என்ன சொல்லிட்டு வந்த? அழகுன்ற சனினே. வாங்க வாங்க தண்ணி நீங்களே மொண்டு குடிக்கக்கூடாதா? நான் தான் மொண்டு தரணுமா? அவ்வளோ கூட உரிமை இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இல்லைங்க? இங்கே வீட்டுக்கு வந்தால் நீங்கள் பண்ணி என்ன பண்ணுங்க, மொண்டு குடிங்க, பக்கத்தில் உட்காருங்க, பேசுங்க. நான் எவ்வளோ சுதந்திரம் கொடுத்து வச்சுருவேன் உங்களுக்கு. உங்கள் வீடு மாதிரி அனுபவிங்க சொல்கிறா. இதில் எவ்வளோ சரி? ஃபஸ்ட்டு தான் சுற்றி வலிச்சு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவேன். எவ்வளோ சுற்றினாலும் ஃபஸ்ட்டு தான். கரெக்ட் தானே? இப்போ யார் அழகு? எங்கே இருக்குது அழகு? கரிசனம், அன்பு, பிறர் மீது அக்கறை கொள்கிற மனிதன் யார்? அழகானவன். அழகானவன் யார்? பிறர் நலன் விரும்பி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். நினைக்கிறவோ யாரெல்லாம் அழகு? அவர் அழியா கூட இருக்கட்டுமே, 9 கூட பிறந்துருக்கட்டுமே, பிரச்சனை என்ன எல்லோரும் வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் அழகு இல்லையா? 9ன்னா அசிங்கமா? அழியா பிறந்துட்டு அசிங்கமாயிட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. இல்லை அந்த அழியா இருக்கிற கூட அந்த மழையில் தண்ணியை தந்து கொடுக்க, டீ எடுத்து வந்து சூடாக கொடுக்குறாள். பேர் அழகு இல்லை அவா? இல்லை பேர் அழகு இல்லை அவள் என்ன நினைக்கிறாள் அது? ஆனால் அழகா இல்லையா அவா? அழகா இல்லையா? பழி அழகு இல்லையா? யார்கிட்ட அழகு இல்லை? நீ தான் அழகாகணும். எப்படி நீ பார்த்துக்கணுமோ அழகா, அதே மாதிரி நீ உன்னை அழகாக்கிக்கணும். பூசிக்கத்தில் இல்லை, உள்தன்மையில். மேக்கப் பூசிக்கத்துலலாம் இல்லை. அழகாக பேசுகிறவன் சரியில்லை. ஏன்? நிறைய அப்படி தான் சொல்லும். யூ ஆர் எ கிரேட், நீ சூப்பர் க்ளோ, யூ ஆர் பியூட்டி, இதை யூ ஆர் பியூட்டி குவீன், சிங் எ சாங் அப்படின்னு ஒன்று தான். வாட போச்சே இல்லை இருக்கட்டும், வெரி குட் அப்படின்ட்டு கால் ஏற்றி வச்சிங்கன்னு ஓகே கா 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 பாடலாமா இல்லையா? வடையை கையில் வச்சிக்கின்னு ஓகே 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 ஆமாம் நான் அழகாக தான் இருக்கிறேன். அது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கே தெரியும். சொல்லணுமா இல்லையா? ஏன் அப்படியே மெல்ட் ஆகி நியாயமா இது? வளையலாமா? வளையலாமா? உனக்கு அழகா இது? மயங்கினியே, மயங்கினேன் சொல்லத்தான் எங்கினேன். என்ன இதெல்லாம் என்ன ஆச்சு உனக்கு? இல்லை டேமேஜ் ஆகிட்டாங்களே. நீ அழகானவங்களா? அழகானவங்க எப்படி இருக்கலாம்? தன் நிலை மாறாமல் இருக்கணும்னு நான் நினச்சா நான் அழகானவன், நான் அழகானவள். நான் என்னை நானாகவே வைத்து கொண்டிருந்தால் நான் யார்? அழகு. அப்போது நான் எனக்கு தேவையானதெல்லாம் பார்க்கறது எனக்கு அழகு. எனக்கு தேவையானதெல்லாம் நான் என்ன பண்ணா தெரியவே இல்லை. நீலாம் அழகா இருந்துன்னு போட்டேன், என்ன பிரச்சனை இப்போன்னு கேட்கலாம். அது அழகாகவும் இல்லை அசிங்கமாக இல்லை. எனக்கு தேவைப்பட்டால் தான் அது அழகாக அசிங்கம். தேவைப்படலைன்னா அதை பற்றி இல்லை. 60 அழகாகுதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன இப்போ உனக்கு அசிங்கமாகவும் சொல்லிக்கிறார். என்ன பண்ணலாம் இப்போ? அது எனக்குன்னா இல்லை, தேவையில்லை. அவர் சொன்னார்னு அழகாகுதுன்னு சொல்லலாமா? அவர் சொன்னார்னு அசிங்கமாகுதுன்னு சொல்லலாமா? கடவுள் படைச்ச அத்தனையுமே அழகு தான். இல்லை அசிங்கம் சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் சொல்லிக்கலாம், அவர் இஷ்டம். கரெக்ட் தானே? அவர் யார் எனக்கு அப்படி அறிமுகப்படுத்துறதுக்கு? நான் ஏன் அப்படி பார்க்கணும்? முல்லா நஸ்ரீ இதுக்கிட்ட அப்படி தான் சொல்லிடுறாங்க, அவன் நல்லவன் இல்லை, வாங்கின காசெல்லாம் கொடுக்க மாட்டான்ட்டுக்கிறாங்க. முல்லா கிட்டேனா வந்து சொன்னான் ஒருத்தன், செந்தில் வந்து நல்லவன் கிடையாது என்கிட்ட. முல்லா நஸ்ரீன்கிட்ட நான் தான் வச்சிங்களேன். என்கிட்ட ஒருத்தவன் செந்தில் நல்லவன் கிடையாது, அவனெல்லாம் நம்பி என்ன பண்ணாத, காசு கொடுக்காத அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ செந்தில் வந்து என்னை வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டான், கொடுத்துட்டேன். என்னன்னு இவன் எனக்கு எப்படி அறிமுகப்படுத்தினா அவன் நல்லவன் இல்லை, திருப்பி தர மாட்டான்ட்டு. இப்போ செந்தில் என்ன பண்ணால் சொன்ன மாதிரி திருப்பி கொடுத்துட்டான்.
இவர் அறிமுகப்படுத்தி வச்சார்ல, அப்படி இவன் இல்லை. அப்போ இவன் வேறு ஆள். வாங்கினா குத்துருவான். இருந்தாலும் வாங்கினா கொடுக்க மாட்டான்னா. இவன் குத்துக்கிறான்னா நம்மளை ஏமாற்ற போகிறான். இப்போ அடுத்த வாட்டி 2000 ரூபாய் கேட்குறான், கொடுப்பேன். கொடுத்துட்டான். ஆனால் 2000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்லு? அவன் சொன்னது என் போய் உள்ளே போய் தங்கிச்சு. நான் என்ன தான் பார்த்துக்கிறேன் அவனை, சந்தேகமாக தான். 1000 ரூபாய் மேட்ரு இல்லை எனக்கு, 2000 ரூபாய் மேட்ரு. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், 2000 ரூபாயை கொடுக்க மாட்டேன். உண்மையிலேயே செந்தில் நல்லவனா கேட்டவனா எனக்கு தெரியும். என்ன பண்ணானுங்க இப்போ இவனுங்க? அவனாக்குறான். வாங்கி கொடுக்கணும் கூட இருக்கலாம். நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ நான் டேமேஜ் ஆகிட்டேனா இல்லையா? அவர் ஒன்றா ஏமாற்றிருக்கலாம், நம்மளை ஏமாற்ற மாட்டார்னு கூட நான் நினைக்கலாமா இல்லையா? நான் எனக்கும் செந்திலுக்குமான டீலு 3வது ஆளுக்கு அங்கே என்ன இல்லை, இடம் இல்லை. எனக்கு என்ன தெரியல, அவன் அழகு போய்ச்சி எப்போ தெரியும்? 2000 ரூபாயும் கொடுத்து பார்க்கணும். அது வயசு அவன் அழகு அசிங்கன்னு எப்போ தெரியும்? அவன் போய்ச்சி எப்போ தெரியும் எனக்கு? நான் என்ன பண்ணல. அவனை தெரிஞ்சுக்கல நான், அவன் அழகானவனா இல்லையான்னு. யாரோ சொன்னதை வச்சுன்னு பார்க்குறேன். 10,000 ரூபா கூட கொடுக்கலாம், திருப்பி கொடுக்கலாம். அது கொடுக்காததுக்கு ஒரு காரணமும் கூட இருக்கலாம். இவன் சொன்னதா காரணம் தெரியாது. ஆனால் இவங்களாம் அறிமுகப்படுத்தி வச்சுன்னு நம்ம என்ன ஆகிட்டான்? அதே மாதிரி பார்க்குறோம். நியாயமா இது? அப்படி பார்க்கலாமா? கூடாது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ அழகுன்னு யாருன்னா சொல்லலாம். நீங்கள் எல்லாமே என்ன தான் நல்லா கொஞ்சம் இல்லை, எந்த மாற்று கருத்தையும் கிடையாது. இருக்கிற அத்தனையும் என்ன தான், இருக்கிற பேச்சாளர்கள், பேசுகிறவங்க, கவிதைகள் எழுதுகிறவங்க, போகிறவன், முட்டாள், மிளிச்சை எல்லாரும் அழகு தான். யாரும் இங்கே அழகாக இல்லை. எனக்கு அவர்கள் அழகானவர்கள்னா எனக்கு பொருத்தமானவர்களா, எனக்கு தேவையானவர்களா? அப்போ தான் அவங்க அழகானவங்க. எனக்கு தேவையில்லாத யாரும் எனக்கு அசிங்கமானவங்க. அவங்களுக்கு அழகாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அசிங்கமானவங்க தான். முள் எனக்கு அசிங்கமானது. ஏன்? எனக்கு அது தேவையில்லை. தேவைன்னா முள் தான் அழகு. என்ன பண்ணாங்க இங்கே, நூலை வச்சு பிடிச்சானுங்க அளவுக்கு. அந்த என்ன பண்ணால் குச்சி முள் எடுத்து வந்து குத்தி சொல்லிவிட்டான். இப்போ முள் அழகாகுதா இல்லையா? பர்பஸ் சால்வ் பண்ணிட்டான். பெரிய பெரிய முள்ளுக்குது இல்லை, அது வந்து மைக்காவில் டோனில் ஊற்றி அளவுக்கு போட்டு கூச்சிட்டு நூலை பூச்சான். இப்போ முள் அழகாகுதா அசிங்கமாகுதா? பயன்படுத்துகிறவனை பொறுத்து. ஒரு அசிங்கத்தையும் என்ன பண்ணிடலாம், நான் அழகாயிரம். மலம் அசிங்கன்னு சொல்லுங்கிறோம். எடுத்து போனான், ஒரு இடத்துல போட்டான், அதுலேருந்து பயோகேஸ் எடுத்துட்டான். மலம் அசிங்கம் வந்தால் அழகானதா? அப்போ எதையும் அழகாக பார்க்குற வல்லமை யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. உனக்கு நான் சொல்லித்தரேன், இந்த உலகத்தில் எதுவுமே அசிங்கமானது இல்லை. உனக்கு பயன்படுத்துகிற விதம் தெரிஞ்சிச்சுன்னா, எந்த ஒன்றையும் எவ்வளோ பயன்படுத்தணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எவ்வளோ தூரம் அதை பார்க்கணுன்னு புரிஞ்சிச்சானா, அதை நான் எவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இங்கே அசிங்கமான ஒன்று இல்லவே இல்லை. எது அழகப்பா? எல்லாமே அழகு. நான் எப்படி பார்க்கணும்? அது எனக்கு எவ்வளோ போதுங்க. பாட்டு அசிங்கமாக எழுதிக்கிறான், அதான் அழகு. அது எனக்கு புரிஞ்சிச்சானா அதோட அழகு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அழகு என்பது அதோடைய இயல்பு. அது எனக்கு புரிஞ்சிச்சு. பொருத்தமாக தான் எடுத்துக்கோ, பொருத்தமெல்லாம் விட்டு போயிடு. பொருத்தமாக தான் என்ன பண்ணேன்? எடுத்துக்கோ. பொருத்தமெல்லாம் என்ன பண்ணேன்? விட்டுட்டு போயினே இருக்கு. நான் கூட உனக்கு பொருந்தலைண்ணா விட்டு போ, வேலையே உனக்கு விட்டு இப்போ. உனக்கு கிடைப்பானா கிடைக்காது உன் சொந்த பிரச்சனை. டீல் எனக்கும் கடவுளுக்கும் உனக்கு இல்லை. என்ன பண்ணேன்? விட்டு போ. நான் ஒரு அழகானவன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் அழகானதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறேன். நான் எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறேன்? நீ ஒரு அழகு உனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்கிறேன், புரிஞ்சிக்கலன்னா யார் பிரச்சனை? இது உன் பிரச்சனை. உன் அசிங்கங்களுக்கு நீ நீ துன்பப்படும் போதெல்லாம் நீ அசிங்கமாகிடுவேன். நீ துன்பப்படும் போதெல்லாம் எப்படி ஆகிட்ட? நீ அழகானவன் தான். துன்பப்படும் போது நீ யார்? அசிங்கமானவன். துன்பப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சவன் மட்டும்தான் இங்கே யார்? நிரந்தர அழகு. பேரழகன் யார் அப்படின்னு கேட்டேன்னா, எப்போதும் எந்த நிலையிலும் துன்பப்படாதவன் தான் பேரழகன். அதனால தான் இடுக்கன் ஒருங்கால் நகுகன்ட்டு போயிட்டுக்கிறான். அப்போ எப்போதும் நான் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா. எனக்கு ஒரு பிரச்சனை, அது நான் இல்லை பிரச்சனை. நானும் கட்டி பிடிச்சின்னு புரள்றோம். ஆல்மா என்னை தெரியல, பிரச்சனை மட்டும் தான் தெரியுது. ஆல்மா நான் இல்லை, பிரச்சனை தான் இருக்குது. ஆக்சுவலாக பிரச்சனை எனக்கு என்ன வந்தது? என்னை கட்டி பிடிச்சின்னு கொஞ்சம் தான் இருந்தது. நான் அதுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ தானே கொஞ்சம்னா தெரில எனக்கு. அது கூட நான் ஆகிட்டேன், பின்னி போஞ்சு நானும் அதுவும் ஆகிட்டேன். ஆல்மா நான் இல்லை, பிரச்சனை தான் இருக்குது. நான் தான் உஷாராகணும். என் அழகு எனக்கானது, என் அழகு எனக்கானது. நான் மேலும் அழகாக வைக்கிறது தான் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணல கூட நான் யார் தான்? அழகு தான். யாரும் என்னை அசிங்கமான சொன்னாலும் அவங்களுக்கு என்ன புரியல, அவங்களுக்கு என்ன புரியல. ஆனால் நீ நல்லவன் இல்லைன்னா என்ன ஆகிடும்? உனக்கு யாருன்னா சொல்லும்போது உன் அசிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அது அசிங்கம் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா
நீ எதுக்கும் வருத்தப்பட மாட்ட. ஆனால் அது உனக்கு அசிங்கம்னு சொல்லி கொடுத்துட்டானே, இது அழகு இது அசிங்கம்னு கற்று கொடுத்துட்டான். நீ 2 லிஸ்ட்டு வச்சுன்னு உள்ளே செஞ்சுன்னுக்கிற எப்போ பார்த்தாலும் எது அழகு எது அசிங்கம் இல்லைன்னு. இங்கே எது அழகு இல்லை இல்லை, கடவுள் படைச்ச அத்தனை என்ன தான் அழகு. நான் எப்படி பார்க்கல, பிரச்சனை என்கிட்ட. எதனா அசிங்கம்னு சொன்னால் பிரச்சனை யார்கிட்ட, என்கிட்ட. அது அசிங்கம் இல்லை, அதோட அழகு அதான். அதோட அழகுன்னா அதான். வெங்காயம் 4 நாள் அழுகிடும், அதுதான் அதோட அழகு. அழுவே இல்லைன்னா அது வெங்காயம் இல்லை, பிளாஸ்டிக்கு. ஆமாம், தக்காளியெல்லாம் வச்சுருப்பான் டேபிள் மேலே, தக்காளி ஆப்பிள்லாம் வச்சுருப்பான், அப்படியோ இருக்கும் பல பலன்னு. ஏன் அது அழுகி போனால் தான் ஆப்பிளுக்கு அழகு. அழுகலைன்னா ஆப்பிளுக்கு அசிங்கம். என்ன ஆகணும், அதே அழுகு போகணும். மனுஷன்னா வளர்ந்து வயசாகி சாகணும், இல்லைன்னா அசிங்கம் பிடிச்ச பையன் ஒன்று கூட புழு பூச்சி போய் பத்துங்கிறான். மரியாதையாக சாகணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ அழகு அந்த கணம் மட்டும் இருக்கிறது இல்லை, உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உன் அழகை பிரதிபலிக்க போகுது. அப்பப்போ அசிங்கமாகி அழகாயின்னுக்கிற. நான் சொல்கிறேன் எப்போவுமே அழகாக இருக்கலாம். புரிஞ்சிச்சானா எப்போவுமே எப்படி இருக்கலாம், அழகாக இருக்கலாம். புரிஞ்சுக்கோ, அழகை போதுமானது நினைக்கிறேன். அழகு இதுக்கு மேலே அழகாக சொல்ல முடியாது என்னால். நல்லா இருங்க.